நிலத்திலும் புலத்திலும் உள்ள தமிழ் சொந்தங்களே, ஆருயிர் நெஞ்சங்களே, அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். மற்றுமொரு தமிழ் நிகழ்வுடன் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் உங்கள் செல்வா. இன்றைய இந்த இன்று நான் கதைக்க போகிற விடயம் என்னென்னு சொன்னால், புலம்பெயர் நிதியை ஈழத்தில் உள்ளவர்கள் எப்படி கையாள்வது, புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழ் உறவினர்களுடைய நிதியை ஈழத்தில் உள்ளவர்கள் எப்படி கையாள்வது, அதுக்கு அந்த நிதியை கையாள்வதில் ஏதாவது கட்டமைப்பு உண்டா, ஏதாவது நியம முறைகள் உண்டா? இல்லை. அப்போ தனிமனித சுதந்திரத்துக்கு ஏற்றது போல அந்த நிதி அங்கும் இங்கும் நடமாடிக்கொண்டிருக்கின்றது. நிதி வீணாக போய் கொண்டிருக்கிறது. ஈழத்தில் 2009க்கு பிறகு போரில் இருந்து மெதுவாக மீண்டு எழுந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் நாங்கள். இதை நாங்கள் எல்லா நிகழ்வுகளிலையும் எல்லா இடத்திலையும் திருப்பி ஞாபகப்படுத்தி கொண்டிருக்க வேண்டியது எங்களோட கடமை. சில பேர் இந்த நேரம் போரை பற்றி காய்ச்சொண்டுக்கிறியடா அப்போ என்ன, அதை முடிஞ்சு அதை விடுங்க சொல்லுவினோம். அதை சில விடயங்களை விடையலாது, சிலதை மாற்றலாது. இரவு பகலை மாற்றலாது, சூரியன் சந்திரனை மாற்றலாது, இன்பம் துன்பத்தை மாற்றலாது, பிறப்பை மாற்றலாது. ஒரு நாணயத்தினுடைய இரு பக்கங்கள் போல சில விடயங்களை எங்களோட வாழ்க்கையில் மாற்றவே முடியாது. போரின் பின் ஒரு போர் நடக்கும், அது அமைதியாக நடக்கும், கத்தியின்றி இரத்தமின்றி சத்தமின்றி நடக்கும். அப்படியான போர் இங்கே தினம் நடந்து கொண்டிருக்கிறது வடகிழக்கு பிரதேசங்களில். ஆகவே மக்களினுடைய அழுகை கண்ணீர் என்பனவும் ஆங்காங்கே இடம்பெற்று கொண்டு தான் இருக்கிறது. எங்களுடைய உறவுகள் புலம்பெயர் தேசங்களிலே கஷ்டப்பட்டு வேலை செய்து அங்கே இருந்து நிதியை இங்கே அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள். தமிழ் மக்கள் காலாகாலம் நடக்கக்கூடிய போராட்டத்தில் நீண்ட காலமாக தமிழர்களுடைய நெஞ்சுரத்தையும் தமிழர்களுடைய மன உரத்தை உள்ளரணை கட்டி காக்கிறதுல புலம்பெயர் தேசத்தில் உள்ளவர்கள் எங்களுடைய சொந்தங்கள் மிகப்பெரிய பணியினை செய்திருப்பதை மறுக்க முடியாது. இப்போ இந்த விடையை தான் நான் கதைக்க கொள்ளதான் எனக்கு தமிழில் ஒரு பாட்டொன்று ஞாபகத்துக்கு வருது. அப்படின்னு சொன்னால், சோழர் காலத்தில் குலோத்துங்க சோழன் என்று ஒரு அரசன் இருந்தான். அந்த அரசன் முடிசூட்டு விழா நிகழ இருக்கிற அந்த நேரத்தில் எல்லா புலவர்களும் வாழ்த்தினான். அப்போ அந்த நேரத்தில் ஔவையார் அங்கே போயிருந்தா வெறப்பு இற அப்படின்னு இருந்துட்டான். அவன் வாழ்த்து என்ன, வெறப்பு இற அப்படின்னு இருந்துட்டான். அப்போ மற்ற புலவர்கள் எல்லாம் ஏதோ நிறைய கவிதைகளை சொல்லி வாழ்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் மற்ற புலவர்களுக்கே விளங்க இல்லைவா, என்ன ஔவையார் வெறப்பீரன்று இருந்துட்டாண்டு. அரசனுக்கும் விளங்கியிருக்காது. சரி, இவங்களுக்கு விளங்க இல்லைன்னு சொல்லி போட்டு ஔவையார் எழும்பி வெறப்புயர நீருயரும், நீருயர நெல்லுயரும், நெல்லுயர குடியுயரும், குடியுயர கோன் உயர்வான். அதாவது ஒரு எக்கனாமிக்கல், நாங்கள் இந்த பொருளாதாரத்தின் வகையை பற்றி இப்போ படிக்கிற மாணவர்கள் மேக்ரோ எக்கனாமிக் என்று சொல்லி அந்த அழகாக சொல்லிவினோம். அது ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் சிற்றின பொருளாதாரம் பேரின பொருளாதாரம் என்றெல்லாம் அந்த பொருளாதாரத்தை பலவேறு வகையாக வகைப்படுத்தி பொருளாதாரம் பற்றிய கற்கைகளை மேற்கொள்ளக்கூடியவர்கள் எல்லாரும், அது பற்றிய சிந்தனை உடையவர்கள், அது பற்றிய ஆய்வுகளை செய்யக்கூடியவர்கள் எல்லாம் இன்றைக்கும் இலங்கையில் அதிகமாக இருக்கணும். இலங்கையில் நல்ல அறிவாளிகள் பொருளாதாரத்துறை படித்தா கிடைக்கணும். ஆனால் அவையிட்ட போய் நிறைய பேர்கிட்ட, நானும் பொருளாதாரத்தை படித்தேன், நான் பல்கலைக்கழகத்தில் என்னென்ன யாரும் அந்த நேரம் கேட்டிருந்தா எனக்கு தெரிஞ்சுக்க. என்ன கேட்டிருந்தால், தம்பி நீ எக்கனாமிக்ஸை படிக்கிற மாணவனடாப்பா அல்லது இப்போ ஆசிரியர், இந்த வெறப்புயர நீரினோட பாட்டு தெரியுமா, இதுக்கும் பொருளாதாரத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா என்று கேட்டால் தெரியாது. எனக்கும் தெரியாது, இப்போ படிக்க தெரியாது. இப்போ நான் இந்த இலக்கியங்கள் புத்தகங்களை வாசித்து கொண்டு போய்க்கல. இப்போ தான் எனக்கு ஒரு எண்ணம் வருதுன்னு சொன்னால், மிக பழைய காலத்தில் எங்களுடைய ஆக்கள் பயங்கர அறிவாளி இருந்திருக்கணும். எங்களோட புலவர்கள் அரசுகள் எல்லாருமே பொருளாதாரத்தை சும்மா ஔவையார் எப்படி நான் சுருக்கி சொல்கிறா பாருங்க. ஒரு அரசனுக்கு அட்வைஸ் பண்ணுற அறிவுரை சொல்கிற அப்படின்னு சொன்னால், வெறப்புயர நீர் உயரம், வெறம்ப தம்பி உயரமாக கட்டு, வடிவாக கட்டினா தான் நீர் நிற்கும். நீர் உயர நெல் உயரம், அதாவது நீர் செழிப்பாக, அதாவது விசாலமாக தேவையான நீர் வந்தால் தான் நெல் வளரும். நெல் வளர்ந்தால், அதாவது விவசாயம் சிறந்தால் குடி உயரும், குடிமக்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். குடிமக்கள் சிறப்பாக இருந்தால் கோன் உயர்வான், அரசன் உயர்வான். பாருங்க, பழைய காலத்தில் ஔவையார் சோழ மன்னனுக்கு ஒரு பொருளாதாரம் சார்ந்த கருத்தை கவிதையில் சொல்லியிருப்பார். தம்பி, உன்னுடைய ஆட்சி சிறந்த ஆட்சியாக இருக்கணும்டா, இங்கே விவசாயம் சிறந்த மாதிரி இருக்கணும், முதல்ல விவசாயத்தை கவனி, இந்த மக்களை கவனி என்று சொல்கிறார். அது எவ்வளோ அழகாக ஒரு கவிதையாக சொல்கிறா பாருங்க.
அப்போ இந்த முழு பாட்டையுமா சொன்ன உடனே தான் புலவர்களுக்கு பாருங்கள், நாங்கள் எப்படியெல்லாம் வாழ்த்தினோம் அவ்வை என்ற கருத்தை பாருங்கள். மிக அறிவுபூர்வமாக ஒரு அரசனை எப்படி ஆள வேணும் என்று சொல்லக்கூடிய ஆலோசனையை அங்கே சொல்லி வாழ்த்திருக்கிறார். இலங்கையை போல் நிறைய வறிய நாடுகள் இருக்குது. இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு இப்படி ஒரு அறிவு சொல்கிற ஒரு அட்வைசர் பக்கத்தில் இருந்தால் அந்த நாடு கூட பொருளாதார வளர்ச்சி அடையும். இந்த கருத்தை நான் ஏன் சொல்கிறேன்னு சொல்லுங்க. புலம்பெயர் தேசத்தில் வரக்கூடிய நிதியை எங்களோட மக்கள் எப்படி பயன்படுத்த வேணும் என்றதுக்கு நான் இது ஒரு விடயமாக சொல்கிறேன். நீங்கள் விரும்பின என்னைய ஒரு அட்வைஸர் ஏற்றுக்கொள்ளலாம். அவ்வளோதுக்கு நான் பெரிய ஆள் இல்லை, படித்ததை சொல்லுவேன் நான் மெட்டாக்களுக்கு. என்னுடைய மாணவர்களுக்கு சொல்கிறது, கல் பெல் சொல், நீ படி, அதை வச்சுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் பெல், பிறகு அதை மெட்டாக்களுக்கு சொல், நீ மட்டும் அனுபவிச்சுட்டு போகாத, உனக்கு தெரிஞ்ச விடயத்தை சொல். இப்படி கதைக்க போய்க்க சொல்ல போய்க்க 10 பேர் 10 கதைக்க தான் சொல்லுவாள். இப்போ எந்த நிகழ்வு என்னை பற்றி சில பேர் கேட்பாங்க, வேறு பெரிய ஆள்மை கேட்குது அது இதுன்னு சொல்லுவாங்க. பிரச்சனை இல்லை. என்னுடைய அன்பன் என்னுடைய அண்ணன் தம்பி நான் சொல்கிறேன், ஏன்னா அதை பற்றி கவலை இல்லை. எனக்கு தெரிஞ்சால் நான் மற்றாலும் சொல்கிறேன். அப்போ ஔவையார் சொன்னது போல் கோத்தபாய ராஜபக்சவுக்கு அறிவுரை சொல்பவர் இல்லை. இதான் விஷயம். டக்குன்னு வாரம் அரசியல் பாருங்கள். அறிவுரை சொல்பவர் இருந்திருந்தால், அவர் அதை கேட்டிருந்தால், இந்த இலங்கையில் விவசாயத்துக்கு எந்த உரம் எப்படி போட வேணும், உரத்தை மாற்றணும்னா அதுக்கு என்ன மாற்றீடு, அது எவ்வளோ காலத்தில் என்றதெல்லாம் வடிவ ஆராய்ச்சி செய்து இந்த ஏழை எளிய மக்களில் கோபத்துக்கு ஆளாகாமல் இன்றைக்கு ஆட்சியில் இருந்திருப்பேன். ஏழை அழுத கண்ணீர் கூறிய வாளுக்கு ஒப்பாகும் என்று சும்மா பாடல புலவர். அப்போ இவங்கள் என்ன செய்தாங்கன்னு சொன்னால், ஏற்கனவே எங்களை ரத்தத்தையும் கண்ணீரையும் சம்பாதிச்சாங்களா இந்த ராஜபக்ச பரம்பரை. இதுக்கு பிறகு ஆட்சியில் திருப்பியும் எங்களோட ஏழை எளிய மக்கள் இந்த வயிற்றில் அடிச்சு இன்றைக்கு ஆள் இல்லா போயிட்டார். இதான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்போ, அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்று சிலப்பதிகாரத்தில் சொல்லுவாங்க. அரசியல் பிழைச்சால் எல்லாருக்கும் இதான் முடியும். நினைக்கக்கூடாது நான் அதிகாரத்தில் இருக்கும்போது எல்லாம் பெரியாங்க. அப்புறம் இன்றைய பாருங்க, இன்றைய ஒரு நிலைமையை பார்த்தீங்களா? அப்போ கோத்தாக்கு எப்படி என்ன நடந்தது தெரியுமா? அது நாளைக்கு இதை விட இன்னும் நிறைய பேருக்கு நடக்கலாம். ஆகவே அரசன் உட்பட பொதுமக்கள் எல்லாருக்கும் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வளங்களை சரியாக பயன்படுத்த வேணும். சரி, இனி நாங்கள் விஷயத்துக்கு வருவோம். இந்த கவிதைக்குரியவர்கள் எல்லாரும் தான் இந்த கவிதை நாங்கள் படிக்க வேணும். புலம்பெயர் தேசத்தில் அதிகமான நிதி இங்கே வந்து கொண்டிருக்குது. இன்றைக்கு பாருங்க, இப்போ சில ஊடகங்களை இங்கே யாழ்ப்பாணத்திலேயும் சிலர் பதுங்கியிருந்து, கிளிநொச்சியிலையும் சிலர் பதுங்கியிருந்து செய்கிறாங்க சில ஊடகங்களை. இந்த கொஞ்சம் முதல் நிகழ்ச்சியில் நான் கதைச்சேன், வைத்தியத்திலே சில கள்ளர்கள் இருப்பது போல. அப்படி சொல்லவே எனக்கு ஒரு கூச்சமாக இருக்கு. ஏன்னா வைத்தியம் இவ்வளோ புனிதமான தொழில், எங்களுக்கு வேறு வழியில் இப்படி சில வழியில் திட்டி தான் கதைக்க வேண்டியது, கள்ளர்கள் இருப்பதை போல. இந்த ஊடகங்களை நிகழ்த்துவதிலும் சில கள்ளர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால், எங்கட பழைய புலி நிகழ்ச்சிகள், விடுதலை சார்ந்த நிகழ்ச்சிகளை வெளியால் செய்கிற மாதிரி செய்து புலம்பெயர் தேசத்தில் இருந்து அதிகமான நிதியை இங்கே களவெடுக்கிறது. அங்கேயும் ஒரு 2-3 டீம் இருக்கும், சில ஊடகங்களை வச்சுக்கொண்டு அவை அங்கே கொஞ்சம் பேர் இணைச்சு கொண்டு நிதி திரட்டுறது. உண்மையில் இது எங்களுக்கு கோபத்துக்குரிய. இந்த நிதியெல்லாம் எங்கே ஆற்ற நிதியெல்லாம் செத்தவர்களின் நிதி. இந்த போராட்டத்தில் செத்தவர்களின் நிதி மக்களை ஞாபகப்படுத்த வேணும். இந்த முள்ளிவாய்க்காலில், இந்த மாத்தலில், இரணப்பாலில், வட்டுவாகலில் செத்தவர்களின் நிதி, இந்த மண்ணுக்குள்ள புதைஞ்சவர்களின் நிதி, எங்களுடைய காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் நிதி. இதை நான் வேறொரு நிகழ்வில் கதைக்கிறேன். இந்த நிதி எப்படி அவையிருக்கு, அதை நான் வேறொரு நிகழ்வில் கதைக்கிறேன். அதனாலாம் சொல்கிறேன், அதிகமாக இந்த விடுதலை போர் நடக்கும் பொழுது வெளிநாடுகளில் பல நிறுவனங்களில் வேறு நபர்களின் பெயரில் அதிகமான சொத்துக்கள் அங்கே வைப்பிடப்பட்டிருந்தது. போராட்டம் முடிஞ்சு அல்லது இக்கட்டான சூழ்நிலையில் எங்களுக்கு தேவையான பொழுது அந்த நிதியை தேவையான பொழுது எடுத்துக்கொள்ளலாம் என்ற நம்பிக்கையில் அது வேறு இடங்கள் இருந்தது. இன்றைக்கு அந்த நிதியெல்லாம் எங்கே? இன்றைக்கு எங்களோட இவ்வளோ அப்பாவி மக்கள், எங்களோட விவசாயம் செய்து, எங்களோட கூலி வேலை செய்து கஷ்டப்பட்டு ஏழை எளிய மக்கள் மண்ணுக்குள்ளே புதைஞ்சு காணா போயினோம். இந்த சொத்துக்கள் எல்லாம் வெளிநாட்டு போய் அங்கே இங்கே அது ஆராட்டும் கள்ள முதலாளிகளின் கைகளில் சிக்கிவிட்டது. ஆகவே இங்கே இருந்து கொண்டும் சில பேர் விடுதலை போர் போன்ற போர்வையிலே ஊடகங்களை செய்து வெளிநாட்டில் நிதியை திரட்டி இங்கேயும் ஒரு கள்ள வியாபாரத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது தேவையான பொழுது தேவையான ஆதாரங்களோடு நான் புட்டு வெளியே வைப்பேன். இந்த இடத்துல இந்த மாதிரியான விடயங்களை கூர்ந்து அவதானித்து புலம்பெயர் தேசத்தில் உள்ளவர்கள் இங்கே நிதி அனுப்பும் பொழுது அதை சரியான முறையில், சரியான நிலையில், சரியான இடத்துல பரிமாறப்படுதா என்றதை ஆராய்ந்து கொண்டு நீங்கள் இங்கே அனுப்ப வேண்டும். தனியாக இந்த இடத்துல இது நடக்குன்னு நான் சொல்லலாது. இங்கே நிறைய முதலாளிகள், ஊடகத்தில் வேலை செய்கிற முதலாளிகள் இங்கே அதிகரித்து கொண்டிருக்கின்றார்கள். சரி,
இனி இந்த புலம்பெயர் தேசத்தினுடைய இந்த 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 நிதி வந்து சீரழிஞ்சொன்று போன்னு சொல்கிறேன். புலம்பெயர்ந்து வர நிதியை நாங்கள் எப்படி கையாள்வது, அதை நாங்கள் பார்ப்போம். இன்றைக்கு வன்னியை பொறுத்தளவில் அதிகமான நிலத்தை இராணுவத்தினரும் இராணுவத்துக்கு இயங்குறவர்களும் தான் வைத்து கொண்டிருக்கின்றார்கள். கௌதாரி முறை கடற்கரை சைட்டில் வந்து ஒரு பண்ணை இருக்குது. நான் முதல் ஒரு நிகழ்வில் அதை பற்றி காய்ச்சிறேன். ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான வருமானம் அவர்களுக்கு வருது. வட்டக்கச்சியில் ஒரு பண்ணை இருக்குது, லட்சக்கணக்கான வருமானம் வருது. கிளிநொச்சி சாந்தபுரத்தில் ஒரு பண்ணை இருக்குது, இராணுவத்தினரும் அவர்களை உள்ளவர்களுக்கும் லட்சக்கணக்கான வருமானம் வருகிறது. ஆனால் இதை வந்து அரசியல் ரீதியாக அரசியல்வாதிகளின் ஊடாகத்தான் இதுக்கான மாற்றங்களை செய்யலாம். அது இருக்கட்டும். புலம்பெயர் தேசத்தில் உள்ளவர்கள் மிகச்சிறந்த பண்ணைகளை இங்கே திறக்க வேண்டும். யாருமே சிந்திக்காத விஷயம் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கு மாங்குளத்துல எல்லாம் நிறைய காணியெல்லாம் வெட்டுறாங்க, காடுகளை வெட்டுறாங்க. அதுக்கு வந்து எந்த ஆவணமும் இல்லை, யார் யாரோ வந்து இருக்கிறாங்க. அப்படியே மாங்குளம் முருகண்டி மல்லாவை ஊடாக சுற்றி வளைச்சி தமிழர் பிரதேசத்தை வட்டம் அடித்து அப்படியே சுற்றி வளைச்சி வச்சுக்கிறாங்க. இதை பற்றியெல்லாம் தமிழ் தேசத்தில் கரைக்க மாட்டோம். ஏனென்றால் ஒன்று அவைக்கு தெரியாது, ரெண்டாவது தெரிஞ்சாலும் இதை பற்றி கை கொண்டு இருந்தேன். நான் முதல் நிகழ்ச்சியிலேயும் சொன்னேன், அவையின் வயிறும் அவன் வீட்டு வங்கியை நிரப்பினா சரி, அவை ஒரு பொதுமக்களை நாங்களே கரைக்க வேண்டிய தேவை இருக்குது. அப்படியே வெட்டப்படுற மாங்குளமாக இருக்கலாம், மல்லாவியாக இருக்கலாம், அங்கால ஒட்டி சுட்டான இருக்கலாம். இந்த மாதிரியான இடங்களில் பெரிய பண்ணைகளை திறக்க வேண்டும். புலம்பெயர் தேசத்தில் உள்ளவர்களால் இது முடியும். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற புலம்பெயர் உள்ளவர்களே, உங்களால் செய்ய முடியும்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இதுக்கு என்ன வழி என்று கேட்டால் நாங்கள் சொல்லுவோம். ஆகவே பண்ணைகளை திறக்க வேண்டும். வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு வேலையை கொடுக்கலாம். நீங்கள் அங்கே இருந்து கொண்டே இங்கே என்ன நடக்குன்னு பார்த்து கொண்டிருக்கலாம். ஏன் நீங்கள் அப்படி செய்கிறீர்கள்? இல்லை, இப்போ இந்த சமூக வலைத்தளம், இப்போ டிக்டாக்காக இருக்கலாம், ஃபேஸ்புக்காக இருக்கலாம், இந்த மாதிரி வலைத்தளங்களில் வந்து நீங்கள் ஒரு கொஞ்சம் பேருக்கு இந்த நிதியை கொடுக்குறீர்கள். அவங்க வந்து அந்த ஒரு துன்பப்பட்ட துயரப்பட்டு வேறு வழியே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அதை கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஒரு வீடியோ ஃபோட்டோ எடுத்து 10 பேருக்கு அதை ஒளிபரப்பு செய்வாங்க, அதை பற்றி வெளிப்படுத்துவாங்க. அந்த வீட்டில் நடக்கிற குடும்ப சண்டையும் அதை சேர்த்து வெளிப்படுத்துவாங்க. அங்கே ஒரு 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு படிக்கிற பொம்பளை பிள்ளை இருக்கும். அது பிறகு வந்து 11, 12 வயசு கடந்து அது ஒரு திருமண வயசு வரையக்குள்ளே அந்த வீடியோ அழிக்காமல் இருக்கும். அந்த பிள்ளை இந்த திருமணம், வாழ்க்கை, உயர் கல்வியெல்லாம் பாதிக்கப்படும். நீங்கள் அனுப்புகிற நிதியில் இருந்தால் இந்த மாதிரி மற்ற குடும்பங்களை, மற்ற வீட்டில் உள்ள பிள்ளைகளை விற்கிற நிலைமை சமூக வலைத்தளங்களில் பப்ளிக்காக விற்க ஒரு சின்ன உதவியை செய்து போட்டு, இப்போ அந்த உதவி பெற வைக்க தெரியாது. அது பின்னுக்கு போவேக்குள்ளே உங்களோட அப்பா அம்மா சண்டை பிடிச்சது, நீங்கள் பிச்சை எடுத்தது, இந்த வெளிநாட்டிலேருந்து உதவி செய்ததெல்லாம் வெளியால் இருக்குது. பேர் எவ்வளோ பிரச்சனை வருது. இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான விடையை சொல்கிறேன் பாருங்க. இந்த முறை யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஏஎல் ரிசர்ச் வெளியே வந்தது. அது அவுட் ஆகும் பொழுது, வெளியே வரும் பொழுது, கலைத்துறையிலே ஒரு மாணவி வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க், யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஃபர்ஸ்ட் ரேங்க். அந்த மாணவி எடுத்த பாடம் தமிழ், நாடகம், அரங்கியல், புவியியல். அந்த மாணவியை ஊடகங்கள் எப்படி தலைப்பு செய்து போட்டிருக்குன்னு சொன்னால், மீன் வேலை பார்க்குறவரின் பிள்ளை மாவட்டத்தில் ஃபர்ஸ்ட் ரேங்க். பாருங்கள் எவ்வளோ மோசமான மனநிலை எடுக்கிறாங்கன்னு. இதெல்லாம் நீங்கள், நான் வந்து சும்மா இருந்து கேட்கல, எனக்கு நிறைய வேலை இருக்குது. நானும் முழுக்க சமூகத்தை மாற்ற போகிறதும் இல்லை, மாற்ற மேலான்னு தெரியும். ஆனால் அப்பே இதை கதைக்கிறமென்றால் அசாத்தியமானதை சாத்தியமாக்க முயற்சி இருந்தால் ஒரு படைப்பாளி. நான் ஒரு முயற்சியை செய்கிறேன், அது 100% நடக்காட்டியும் 5% நடக்கும் என்று எனக்கு தெரியும். 100% நடக்கான்னு தெரியும், ஆனால் 5% நடக்கும் என்பது தெரியும். அந்த 5% நடக்கட்டுமே என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் கேட்கிறேன். நான் வகுப்பில் படிப்பிக்கக்குள்ள 20 பேர் இருந்தால் 20 பேரும் பல்கலைக்கழகம் போக மாட்டோம்னு எனக்கு தெரியும். அதுக்காக படிப்பிக்கிறத நான். ஆனால் 5 பேரோ 6 பேரோ போவார்கள். அந்த நம்பிக்கையில் அந்த வேலை நடக்குது. ஆகவே எல்லாம் ஒரு நம்பிக்கையின் துளியில் தான் துளிர்க்குது. அப்போ யாழ்ப்பாண மாவட்டத்தில் 1ஆம் இடம் வந்த மாணவியை நீங்கள் இப்படி போடலாம். அப்படி அரச வேலை இல்லாத ஒரு ஏழை தாய் தந்தையினுடைய மாணவி முதல் நிலையை அடைந்தார். அப்போ என்ன, நாங்கள் இப்போ என்ன, அவன் அப்பா அரச வேலையில் உத்தியோகம் பெருசாக படிக்கையில் உத்தியோகம் இல்லை, ஆனால் அந்த பிள்ளை சரியாக முயற்சி செய்து மாவட்டத்தில் முதல் நிலை இருந்ததுன்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு நான் புலம்பெயர் தேசத்தில் உள்ளவர்கள் வந்து உதவி செய்யலாம், ஊக்குவிக்கலாம். அவள் ஒரு பெரிய ஒரு அறிவாளியாக நல்ல ஒரு உயர்ந்த இடத்துல நல்ல பதவியில் நாளைக்கு வரலாம். அப்போ என்ன சொல்லுவாங்க, இதே வந்து வைத்தியத்தில் அல்லது வேறு துறையில் வந்த மாணவிகளை நீங்கள் இப்படி போடுவீங்களோ? அப்போ மீனவரின் மாணவரின் வரக்கூடாது முதலாவதா? சரி, இப்போ இவா வளர்ந்து முதலாவது ரேங்க வந்துட்டா, இவா வந்து பல்கலைக்கழகத்தில் போய் நல்ல நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து நாளைக்கு ஒரு 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 தான் ஒரு விரிவிரியாளராக வரணும் என்பதற்காக ஒரு இன்டர்வியூக்கு போகிறான்னு வைங்க, அல்லது ஏதோ ஒரு தொழிலை கேட்டு அங்கே போகிறா.
அப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்களே என்ன உங்களோட செய்தி எல்லா இடம் பார்த்து நான் ரெண்டு அதில் இருக்கிற ஒருத்தர் சொல்கிறார். அவற்றை மனசுக்குள்ள உள்ளுக்கு என்ன கூட தெரியுமா, இவா மீன் பிடிக்கிற அந்த மகள் அண்டு. இப்போ இந்த சமுதாயத்தில் பாகுபாடு பார்க்குறவர்களுக்கு இது சாதகமாக போயிடும். இன்றைக்கு ஒரு ஆளை தான் நாங்கள் விரிவுரையாளர் தெரிவு செய்ய போகிறோம். ரெண்டு எண்ணத்தோடு அதில் இருக்கணும். நாலஞ்சு பேர் அதில் இருக்கணும். அவைக்கு அவன் மீன் சாப்பிட்ற மீன் பிடிக்கிறால பிடிக்காது. அந்த பிள்ளையை தெரிவு செய்யணுமா? நீங்கள் ஊடகத்தில் போடுற செய்திகள் ஒரு பிள்ளைன்ற எதிர்காலத்தை எந்த இடத்துல கொண்டே பாதிக்குது பாருங்கள். எங்கே கொண்டே விடுது. சும்மா ஊடகம் நடத்துகிற ஊடகம் கதைக்கிறேன் எல்லாரும் சும்மா இங்கே தொடங்கக்கூடாது, நடத்தக்கூடாது. அப்போ அதுக்கு பார்த்தா புலம்பெயர் தேசத்தில் உள்ளவர்கள் பெரிய பெரிய வாழ்த்து மலைகள் கருத்துக்கள். ஆறாவது நான் அந்த வாழ்த்துக்களை பார்த்துறேன். ஆறாவது ஒரு ஆளாவது தம்பி இந்த தலைப்பு பிள்ளையடாப்பா இந்த செய்தி பிள்ளை கதைக்கிறீர்கள் இல்லை. நான் ஏன் சொல்கிறேன்னு சொல்லுங்க. அப்போ சமுதாய பிரிவினைகளை இன்றைக்கும் ஊடகங்கள் ஊதி ஊதி பெருப்பிக்குது. சும்மா அந்த கண்துடைப்புக்கு தான் வாழ்த்துக்களும் வாழ்த்து மனையும். சமுதாயம் ஒற்றுமை இல்லாத சமுதாய பிளவும் தான் நாங்கள் முள்ளிவாய்க்காலில் போக காரணம். அதை நீங்கள் வடிவாக யோசிக்க வேணும். அப்போ புலம்பெயர் தேசத்தில் உள்ள அன்பர்களே, நான் யாரிலையுமே குறை சொல்லவில்லை. நான் அவ்வளவு பெரிய ஆளும் இல்லை. ஆனால் இது நான் ஒரு படைப்பாளி, நான் ஒரு இலக்கியவாதி, நான் இலக்கியமாகவே சிந்திக்கிறேன். நான் ஒரு முற்போக்குவாதியாக ஒரு நட்போக்குவாதியாக சிந்திக்கணும் யோசிக்கிறேன். அதுக்காக நான் முற்போக்கு நட்போக்குமாக எல்லா இடத்துலையும் போராட போகிறதும் இல்லை. எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். என்னென்னு சொன்னால், ஊடகங்களினுடைய வியாபாரங்களுக்கு புலம்பெயர் தேசத்தில் உள்ளவர்கள் உதவக்கூடாது. இங்கே யாழ்ப்பாணத்தில் இந்த இடங்களில் சிலர் பதுங்கி வேலை செய்கிறார்கள், ஆபத்தானவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே அன்புடன் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வது என்னென்னு சொன்னால், உங்களுடைய நிதியினை ஏழை எளிய மக்களை இனங்காணுங்கள், ஒரு குழுக்களை உருவாக்குங்கள். அப்போ இன்றைக்கு யாருமே தங்களோட நேரத்தை விட்டு சேவைன்னு வர மாட்டாங்க. அது உண்மையான விஷயம்தான். அந்த குழுக்களை உருவாக்குங்கள், அவர்களுக்கு சின்ன ஊதியத்தை கொடுங்கள், பண்ணைகளை திறவுங்கள், அல்லது படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன கடனுதவி செய்யுங்கள். குறிப்பிட்ட காலத்தில் படித்து முடிந்தவுடன் அதை கட்டக்கூடிய மாதிரி ஏதாவது வட்டி இல்லாத கடனாக ஏற்பாடுகள் செய்யுங்கள். இது தொடர்பான விடயங்களை நீங்கள் ஆலோசிக்கணும் கேட்கணும் என்றால் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். ஆகவே இந்த மாதிரி மிக அறிவுபூர்வமான பொருளாதாரம் சார்ந்த தமிழர்களினுடைய அரசியல் அபிலாசைகள் நலன்களுக்கு உதவக்கூடிய விடயங்களை, ஆரோக்கியமான விடயங்களை புலம்பெயர் தேசத்தவர்களை நீங்கள் அறிந்து தெரிந்து எங்களோட சேர்ந்து பயணியுங்கள். மற்றபடி இப்போ என்ன பொறுத்தவரை நான் கூட ஒரு அரிவாசி வாழ்ந்துட்டேன்னு சொல்லலாம். முள்ளிவாய்க்கால் போராட்டத்தின் தப்பி இப்போ இனி எனக்கு பின்னால் வருவர்கள் அப்படியெல்லாம் நிறைய பேர் இருக்கணும். யாரோ ஒருத்தர் என்னுடைய அண்ணனுக்கு தான் நன்றி சொல்லணும். ஆனால் யாரோ ஒருத்தர் பலர் என்னை காப்பாற்றி விட்டதால் நான் படிச்சிருக்கிறேன், இப்படி வந்திருக்கிறேன். ஆகவே அந்த நன்றியை மறக்காமல் எனக்கு பின்னால் வாராக்களுக்கும் நாங்கள் நல்ல விடயங்களை சொல்ல வேணும் என்ற அடிப்படையில் காய்க்கிறேன். மற்றபடி எனக்கு ஒரு இதுவும் இல்லை. ஆகவே வாழ்த்துக்களாக செய்யுங்களே தவிர வாழ்த்துக்களுள் வசை விலையை வீசி அந்த பழிக்குளத்தில் பிள்ளைகளை தள்ளிவிடாதீர்கள். நிதியை கொடுக்கும் பொழுது அது பாலடைஞ்ச நதியாக வற்றி விடுமாறு கொடுக்காதீர்கள். அது நதி போல் ஓடி பெருங்கடலை அடையுமாறு கொடுங்கள். இன்றுமே புலம்பெயர் தேசத்தில் உள்ளவர்களே, உங்களுடைய உறவும் பணியும் எங்களுக்கு தேவை. கவிதை பாணியில் சொன்னால், ஓடும் நதியில் பாசி படிவதில்லை, வீசும் தென்றலில் மாசு படிவதில்லை என்பது போல நீங்கள் வீசிக்கொண்டும் ஓடிக்கொண்டும் இருங்கள். எங்களுக்காக நாங்கள் உங்களை நினைத்து கொண்டிருப்போம். ஈழம் என்பது ஒரு சின்ன இடமல்ல, அது ஒரு பெருங்கடல். இப்பொழுதெல்லாம் நாங்கள் நெச்சவுடனே லண்டன்லேயும் அமெரிக்காலையும் ஆஸ்திரேலியாவில் கூட கதைக்கிறோம். நீங்கள் உதவி செய்கிறீர்கள், நாங்கள் இங்கே கதைக்கிறோம். இலக்கியமாக இருக்கலாம், வேறு விடயங்களாக இருக்கலாம். என்னையும் வெளிநாடுகளுக்கெல்லாம் வந்து போக சொல்லி கூப்பிடுகள் நண்பர்கள் இருக்கிறீர்கள். ஆகவே ஈழம் என்பது இப்போ சுருங்கி இருக்கவில்லை, இப்போ விரிந்து விட்டது. எனவே விரிந்த ஒரு ஈழப்பகுதியிலே நாங்கள் ஆரோக்கியமான ஒரு நாட்களை நகர்த்த வேண்டிய தேவையை உணர்ந்து செயற்படுவோம் என்று கூறி, இப்பொழுது சங்கப்புலவன் கணியன் பூங்குன்றனுடைய அந்த கவிவரிகள், ஜாதுமூரே யாவரும் கேளீர் என்ற தத்துவத்தில் நாங்கள் வாழ்வோம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நான் உங்கள் அன்பின் செல்வா. வீழ்வது யாராகினும் எழுவது தமிழாகட்டும்.